படம் சூப்பராக இருக்கு ஐயா. படம் விறுவிறுன்னு போகுது. சஸ்பென்ஸு த்ரில்லராக இருக்குது. சாதாரண ஒரு படமாக பார்க்குறத விட இந்த மாதிரி ராஜேஷ்குமார் கதை போல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சோனியா அகர்வால் இருக்காங்க. நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படமாக இருக்குன்னு தான் வந்தோம். அது ஏமாற்றப்படலை. படம் நல்லா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக ஒரு சஸ்பென்ஸாக த்ரில்லாக கொண்டு போயிருக்காங்க. குடும்ப கதையாகவும் இருக்குது, பேய் கதையாகவும் இருக்குது. எல்லாம் கலந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு படம். நான் நடுவில் கொஞ்சம் லேக் ஆன போல் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ தெரியல போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு. மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா பிரமாதமாக இருக்குது. நல்ல கிராமிய சூழலில் நல்லா எடுத்திருக்காங்க. கேமரா நல்லா இருக்குது. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் கொடுத்து சீன் நல்லா பண்ணி நல்ல பேர் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. சார் விதவிதமாக கேள்வி கேளுங்க, அப்பதான் மெயின் மாறும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்துலாம் போகல சார் படம். ஓகேங்களா, எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஏன்னா ஜெனரலாக ஒரு பேய் படம் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து பார்த்து பழக்கம். சரி எப்படி இருக்கும் பார்க்கலான்ட்டு. இது பேய் படத்துலேயே கொஞ்சம் கண்டென்ட் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நம்ம இந்த என்ன சொல்கிறது, சாத்தான் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சாத்தான் சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த படம். நல்லா இருக்கும். பேக்வர்டு மியூசிக் ஒரு பேய் படத்தில் என்ன ஒரு முக்கியமோ அந்த பேக்வர்டு மியூசிக் நல்லாவே இருக்கும். சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேளுங்க. இல்லை அவங்க சீன்ஸ் அவங்க நல்லா தான் பண்ணிக்காங்க. ஆனால் அவங்க போர்ஷன்ஸ் கம்மி. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வராங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்தாங்க. அவங்க சீன் என்னவோ அது நல்லா பண்ணிக்காங்க. அதாவது ரொம்ப பில்டப் பண்ணி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறத விட நல்லா பண்ணிக்காங்க. அதான் சார், இது பேய் படத்துலேயே கொஞ்சம் வேறு மாதிரி கண்டென்ட். சாத்தா இது இப்போ நம்ம கடவுளை போய் வேண்டுறோம். கடவுள்கிட்ட வேண்டும்போது நமக்கு வந்து எதுவுமே கொடுக்காது. நம்ம எதுவுமே கொடுக்காத போது சாத்தாங்கிட்ட வேணால் நம்ம வந்து கொடுப்போம். ஆனால் அது கொடுத்த மாதிரி ஒரு மாய மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நம்மகிட்ட கேட்கும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து அதுதான். ஓகேங்களா, அதாவது வந்து ஒரு தடவை வந்து நம்பி பார்க்கலாம் சார். ஒரு தடவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான திரைப்படம் இல்லை. பேய் படத்தை எல்லாம் விரும்புவாங்க, ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் இருக்குது. ஸோ அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பார்க்கலாம் இருந்தாங்க. ஏன்னா அவங்க சின்ன பார்ட் தான், பட் இருந்தாலுமே அவங்களோட சீன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், குழந்தைங்களோட கூட பார்க்கலாம்.